ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 8க்கான இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே பிக் பாஸ் சொல்லியிருந்த மாதிரி தொழிலாளிகளிலிருந்து முதலாளியாக ஒருத்தவங்களை ஸ்வைப் பண்ணணும், அதே போல் முதலாளியாக இருக்க ஒருத்தவங்களா தொழிலாளியாக ஸ்வைப் பண்ணணும். அப்படிங்கும்போது அருணை முதலாளியாக ஸ்வைப் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. இவங்க தான் ஏற்கனவே அருணை கட்டம் கட்டிட்டாங்கல்ல, அதனால் மாறி மாறி தர்சிகாவிலேருந்து ஜாக்லின்லேருந்து முத்துக்குமரன், அதே நேரத்தில் தீபக், சொல்லவே வேணாம் மஞ்சூரி, எல்லாரும் சேர்ந்து அருண்கிட்ட நாங்கள் உங்களுக்கு கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடுத்தோம், ஆனால் அந்த வாய்ப்பில் நீங்கள் எதுவும் உங்களை பற்றி ப்ரூஃப் பண்ணல, அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறோம், மறுபடியும் நீங்கள் தொழிலாளியாகவே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அருண் எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்கிறாரு. இப்போ அருணை மறுபடியும் தொழிலாளியாக மாற்றுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சது தான். ஏன்னா இவங்க பண்ணுற எந்த ஒரு பிளானும் அருண் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மறுபடியும் இவங்களை அங்கேயே திருப்பி அனுப்புகிறாங்க. இருந்தாலுமே இதில் தொடர்ந்து முத்துக்குமரன் பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவுமே இரிட்டேட்டாக தான் இருக்குது. முதலாளிங்களாக இருக்கங்கிற பேரில் எல்லாருமே வாய் மூடி இருக்க ஊமைகளாக தான் இருக்கிறாங்க. முத்துக்குமரன் யாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்காம அவரே பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்டத்தோட மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை கெடுக்கிறதா பல பேர் அது சம்பந்தமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அது சம்பந்தமாக விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.